ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி ஜூஸ் பாட்டிலாம் நம்ம வீட்டில் நிறையவே இருக்குங்க. அதை ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம குப்பையில் தான் தூக்கி போடுவோம். அப்படி குப்பையில் தூக்கி போடாமல் இதை ஒரு சூப்பரான டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். அந்த பாட்டிலுடைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டாப்பில் மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிலுமே பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போட்டு முடித்த பிறகு கீழே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த சென்டர் போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட போகிறோம். பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த பாட்டம் போர்ஷனில் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நீங்கள் கம்ஃபர்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்ஃபர்ட் ஒரு மூடி அளவுக்கு ஊற்றி விட்டுக்கோங்க. என்கிட்ட கம்ஃபர்ட் இல்லை, அதனால் நான் சோப் ஓப்பன் பண்ண பிறகு கொஞ்சமாக இதில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஷாம்பு பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கக்கூடிய ஷாம்பை எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு இப்போ நம்ம அந்த பாட்டம் போர்ஷனை டாப் போர்ஷனோட ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை பாத்ரூம்லேயோ இல்லை வீட்லேயோ உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ரூம் ஃப்ரெஷ்னராக இருக்குங்க. இது ஏதாச்சும் பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா கூட இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சால்ட் பார்த்திங்கன்னா அந்த பேட் ஸ்மெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். மைல்டான ஒரு ஸ்மெல் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் லவங்கப்பூ இருந்துச்சு அப்படின்னா அந்த லவங்கப்பூவை கூட இதுக்குள்ளே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே இன்னும் பெட்டராக ஸ்மெல் உங்களுக்கு நல்லாவே எடுத்து கொடுக்கும். சோப்புக்கு பதிலாக நீங்கள் கம்ஃபர்ட்டும் லவங்கப்பூவும் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் அலுமினியம் பேங்கிள்ஸ், அதாவது மெட்டல் பேங்கிள்ஸ் நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ அந்த மெட்டல் பேங்கிள்ஸை பழசாயிடுச்சு அப்படின்னா தூக்கி குப்பையில் தானே போடுவோம். அப்படி குப்பையில் போடாமல் இதையே ஒரு சூப்பரான டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாங்க. அந்த பேங்கிள்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி நான் எப்படி மடிக்கிறனோ அதே மாதிரி நீங்களும் மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியும் மடித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா செகண்ட் டைப்பில் நான் மடிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு பூவுடைய இதழ் மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியே எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி வளையலை வளைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செகண்ட் டைப்பில் நான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி முடித்த பிறகு இந்த ஹூக்ஸை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் பாத்திரம்லாம் நம்ம போட்டு வைப்போம் இல்லைங்களா, அந்த கூடையில் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய பாத்திர கூடையாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா கீழேயே வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான கூடையாக இருந்தாலும் பரவாயில்ல. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேங்கிள்ஸை இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுருங்க. ஹேங் பண்ணி விட்டுட்டு மூவ் ஆகாத மாதிரி, அதாவது கழண்டு கீழே விழாத அளவுக்கு டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டைட் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் அந்த பேங்கிள்ஸை வளைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், இதை குட்டி குட்டி கரண்டிலாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த பாத்திரக்கூடியில் கரண்டிலாம் வைக்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஸ்பூன்லாம் வைக்க முடியாது. ஸ்பூன்லாம் ஏதாச்சும் ஒரு பவுலில் தான் போட்டு வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட் ஆக்கக்கூடிய பேங்கிள்ஸை ரெடி பண்ணி ஹேங் பண்ணி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கூடையில் ஸ்பூனையும் இதிலேயே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி குப்பையில் போடாதீங்க. இது சூப்பரான டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாங்க. நம்ம அவசரத்துக்கு பூண்டை தரையில் வச்சு நசுக்கும்போது அந்த பூண்டு செதறி கீழே போய்கிட்டே இருக்கும், அங்கங்கே விழுந்துடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தால் போதும். ஸோ குட்டி உரல் இருக்கிறவங்க அதில் வச்சு இடிச்சிக்கலாம். அப்படி உரல் இல்லாதவங்க இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கீழே செதறி போகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூரிக்கட்டையை வச்சு லைட்டாக இடிச்சிங்கன்னா போதும், ஈஸியாக நம்ம இடித்து எடுத்துக்கலாம். பூண்டாக இருந்தாலும் சரி, இஞ்சி, பச்சை மிளகா, மிளகு, சீரகம் எதுவாக இருந்தாலும் அழகாக டக்குன்னு நம்ம இடித்து எடுத்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பிளாஸ்டிக் தண்ணி பாட்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி பாட்டிலை கூட கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இடித்து எடுத்துட்டேன். ஸோ நார்மலாக நம்ம தரையில் வச்சு நசுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு உள்ளே வச்சு நம்ம இடிக்கும்பொழுது அந்த பூண்டு ரொம்ப தூரத்துக்கு செதறி போகாமல் அந்த கண்டெய்னருக்குள்ளவே உங்களுக்கு கிடச்சிருங்க. ஸோ இடித்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. கேசவன் பெருமாள் கிரிஜா, கார்த்திகேயன், செந்தில், அக்ஷு, ஆரோக்கியா, பிரீத்தி சதீஷ், நந்தினி, கனகவல்லி, சோலை ஆனந்த், வினிதா மேரி, ஆறு,
தனா, கதிர், அன்னபூரணி, ரேவதி, முனிராஜா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பாக்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது தூக்கி குப்பையில் போடாதீங்க. இது சூப்பரான டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் பாக்ஸாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸில் நான் கட் பண்ணுற மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கத்தியை நம்ம ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எனக்கு வந்து டைமண்ட் ஷேப் ஓகேன்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் டைமண்ட் ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு சைட்லேயும் உங்களுக்கு எத்தனை டைமண்ட் ஷேப் போட முடியுமோ அத்தனை டைமண்ட் ஷேப்ஸ் வந்து நீங்கள் போட்டு கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, ரிலேட்டிவ்ஸ்க்கோ, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ பர்த்டேக்கோ, வெட்டிங்க்கோ ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக விஷ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே கமெண்ட் செக்ஷனில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் பண்ணி அனுப்புங்க. கண்டிப்பாக விஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மேக்ஸிமம் எல்லா சைட்லேயுமே கட் பண்ணி முடிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக டைமண்ட் ஷேப் வந்து கிடச்சிருக்கும். பாருங்கள், லாஸ்ட்டாக வந்து இந்த பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடில் வந்து கட் பண்ணலை அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஸோ நான் எல்லா பக்கமுமே கட் பண்ணிட்டேன். பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி முடிச்சேன். அதாவது 4 சைடு இருக்கும் இல்லைங்களா, 4 சைட்லேயுமே டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டேங்க. ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். பாருங்கள், உள்ளே பார்க்கும்போது எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் எந்த பேப்பரும் கிஃப்ட் பேப்பரோ பெயிண்ட்டோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு போட்டு விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து ஒரு சூப்பரான கேண்டில் ஸ்டாண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டில் பவர்லாம் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம விளக்கு ஏற்றி வைப்போம். அந்த விளக்கை இந்த ஸ்டாண்டுக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா அந்த விளக்குலேருந்து வரக்கூடிய வெளிச்சம் வந்து அந்த டைமண்ட் ஷேப் வழியாக வெளியே வரும்பொழுது உங்களுக்கு சூப்பராக வந்து ஒரு அழகான டிசைன் கிடைக்குங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பெட்டராக உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கேண்டிலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அகல் விளக்கு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அகல் விளக்கு வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வத்திப்பெட்டியுடைய அந்த பாட்டம் போர்ஷனை வச்சுட்டு அதுக்குள்ளே நீங்கள் அகல் விளக்கை வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சூரியன் வந்து உதயமாகிற மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் ஐஸ்கிரீம் பாக்ஸை இந்த மாதிரி ரீசைக்ளிங் பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி குட்டி சைஸ் கீ பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கீ பாட்டிலை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி குப்பையில் தான் போடுவோம். இந்த மாதிரியான பாட்டில்ஸை வந்து தூக்கி குப்பையில் போடாதீங்க. இதை சூப்பராக வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அட்டையை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். அந்த மூடிக்கு உள்ளே இருக்கக்கூடிய அட்டையை எடுத்துகிட்டு இந்த பாட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லேபிளை மட்டும் நம்ம பிரித்தோம்னா சூப்பரான ஒரு கண்டெய்னர் கிடச்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி கண்டெய்னர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம குட்டி குட்டி கண்டெய்னர்லாம் வந்து வாங்குறதுக்கு கடைக்கடையாக ஏறி இறங்கி வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களையே வந்து ரீசைக்ளிங் பண்ணோம் அப்படின்னா க்யூட்டான கண்டெய்னர் வந்து கிடச்சிருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதால உள்ளே எந்த பொருள் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியும். நான் வந்து கடுகு தான் போட்டு வைக்க போகிறேன். இதுக்குள்ளே குட்டியாக ஒரு ஸ்பூன் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். கடுகு தான் போட்டு வைக்கணுன்றது கிடையாது. இந்த பாக்ஸுக்கு மேலே வந்து மூடியில் ஹோல்ஸ் போட்டு இதை வந்து கோதுமை மாவு போட்டு வச்சு நம்ம சப்பாத்தி சுடும்பொழுது சப்பாத்தி உருட்டும் பொழுது அந்த கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த பாட்டிலை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. நிறைய டிப்ஸ்க்கு இந்த பாக்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் இந்த கண்டெய்னரை பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த கண்டெய்னர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் உடனே என்னுடைய வீடியோஸை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.
தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க் யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரீசைக்கிளிங் ஐடியாஸ்க்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.